ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 6ல் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸைஸில் கொஸ்டின் நம்பர் 18லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 வரைக்கும் போன வீடியோவில் போட்டிருக்கோமா. ஸோ 17th கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த 18th கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் த அபவ் டு மேக் எ கன்ஜெக்சர் about the area occupied by the circles fitted into the rectangle in the manner shown அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது போன சம்மில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெக்டாங்கிளில் ஒரு 4 சர்க்கிள் உள்ள மாட்டின் இருக்காப்புல கொடுத்தாங்க. இந்த சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சரிங்களா, இதே கெஸ்டரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் டெஸ்ட் யுவர் கன்ஜெக்சர் ஃபார் பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் 10 சர்க்கிள்ஸ். இப்போ இதுக்குள்ள 10 சர்க்கிள் இருந்தால் எவ்வளவு? 10 சர்க்கிள்ஸ். இதுக்குள்ள 20 சர்க்கிள்ஸ் இருந்தால், அதாவது இதே ரெக்டாங்கிள்குள்ள 20 சர்க்கிள் இருந்தால் அதனுடைய ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்? அதே மாதிரி 50 சர்க்கிள்ஸ் இருந்தால் அதனுடைய ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்? பெர்சன்டேஜ் பார்த்தோமா. ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களாமா? ஸோ இப்போ 4னா உங்களுக்கு ரேடியஸ் இங்கே என்னமா சொன்னேன்? R சொன்னேன்னா அப்போ இதோடைய டயாமீட்டர் 2R. புரிஞ்சுங்களா? ஸோ 2Rன்னு நம்ம என்ன பண்ணோம்? 2R 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 2R. ஸோ டோட்டல்லேருந்து நம்ம என்ன சொன்னோம்? 4 + 4 8Rன்னு போட்டோமா. 4 சர்க்கிள் இருந்தால் 8 ரேடியஸ். சரிங்களா, இப்போ 10 சர்க்கிள் இருந்தால் 20 ரேடியஸ். 20 சர்க்கிள்ஸ் இருந்தால் 40 ரேடியஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்மா இப்போ சொல்யூஷனில் எப்படி எழுதுவீங்கன்னா, சரிங்களா, இப்போ மொதல் கேஸ் 1 எடுத்துக்குவோம். ஃபார் 10 சர்க்கிள்ஸ். கேஸ் 1 ஃபார் 10 சர்க்கிள்ஸ். இப்போ லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளவு வரும்? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னம்மா சொன்னேன்? லென்த்னா 2 × 2 டைம்ஸ் ஆஃப் 2R. சரிங்களா, 4 இருந்தா 4 டைம்ஸ் ஆஃப் 2R. அப்போ 10 இருந்தா 10 டைம்ஸ் ஆஃப் 2R. புரிஞ்சுங்களா? ஈக்குவல் டு 20R. அப்போ பிரெத்னா இதுமா. சரிங்களா, அப்போ இது டயாமீட்டர் 2Rனா இதுவும் எவ்வளோ இருக்கும்? 2R. ஸோ பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2R. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னம்மா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத் சொல்லுவோமா. ரைட்டுங்களா? லென்த் எவ்வளோமா? 20R இன்ட்டு 2R. கிளியர்? 20R into 2R na 22s are 40 R into R R square. Clear? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் 10 சர்க்கிள்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் 10 சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னமா? πr ஸ்கொயர். அப்போ 10 சர்க்கிள்னா 10 into πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 πr ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேவா? அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எதுடைய ஃப்ராக்ஷன்? ஏரியா ஆஃப் 10 சர்க்கிள்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுடைய ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு முதல் என்னம்மா இங்கே வரும்? 10 πr ஸ்கொயர், அதாவது ஏரியா ஆஃப் 10 சர்க்கிள்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 40 R ஸ்கொயர். இதில் R ஸ்கொயர் கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 1/4 வந்துருமா? 1/4 என்ன அர்த்தம்? π/4 அர்த்தம். பைனா எவ்வளவு? 22/7 into 4. சரிங்களா, 22/7 into 4 எவ்வளவு வந்துச்சு? போன 17 சம்ல டிவைட் பண்ணோமா, 0.785 வந்துச்சுங்களா. ரைட்டுங்களா? இப்போ இதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றப்ப என்ன பண்ண போறோம்? இன்ட்டு 100. ரைட்டுங்களாமா? ஸோ என்ன பண்ணுவீங்க? therefore converting into percentage 0.785 into 100 which is equal to 2 டிஜிட் இருக்கு. ஸோ 2 டிஜிட் இந்த பக்கம் போச்சுன்னா 78.5%. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிள்குள்ள நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சர்க்கிள்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் அண்ட் கிவன் சர்க்கிள்ஸ் உடைய ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோதாமா வரும்? 78.5% தான் வரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி கேஸ் ஆஃப் 20 சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா இதே மாதிரி கேஸ் ஃபார் செகண்ட் கேஸ் ஃபார் 20 சர்க்கிள்ஸ். ரைட்டுங்களா? ஃபார் 20 சர்க்கிள்ஸ்னா என்ன அர்த்தம்? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வரும்? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்கு? 20 சர்க்கிள் இன்ட்டு டயாமீட்டர் 2R which is equal to 40R. அப்புறம் அதோடைய பிரெத்
பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னம்மா சொன்னேன் 2r சொன்னீங்களா ரைட்டுங்களா அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன லென்த் இன்ட்டு பிரெத் which is equal to லென்த் எவ்வளோமா 40r இன்ட்டு 2r 40 இன்ட்டு 2 எவ்வளோமா ஆச்சு 80r ஸ்கொயர் ஆச்சுங்களா ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் 20 சர்க்கிள்ஸ் ஏரியா ஆஃப் 20 சர்க்கிள்ஸ்னா என்ன அர்த்தம் 20 இன்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயருங்களா பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 20 பை ஆர் ஸ்கொயர் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இதோடைய ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்பீங்க ரைட்டுங்களா ஃப்ராக்ஷன் என்னமா 20 பை ஆர் ஸ்கொயர் அதாவது ஏரியா ஆஃப் 20 சர்க்கிள்ஸ் டிவைடட் பை 80 ஆர் ஸ்கொயர் அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் கேன்சல் 21 சார் 20 24 சார் 80 ஸோ பை பை 4ங்களா பை பை 4னா என்ன போட்டோம் 22 பை 7 இன்ட்டு 4ங்களா எவ்வளோமா வந்துச்சு 0.785 வந்துச்சுங்களா ஸோ இதை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன வந்துச்சு 78.5%. ஸோ நீங்கள் எவ்வளோ சர்க்கிள்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதாம்மா வரப்போகுது 78.5% தான் வரப்போகுது. ஸோ ப்ராப்பராக எழுதுங்க ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 3ல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் வைஸ் 50 சர்க்கிள்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய லென்த்து சரிங்களா லென்த் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை சர்க்கிள்மா 50 சர்க்கிள் இன்ட்டு டயாமீட்டர் 2r 50 இன்ட்டு 200 ஆறுங்களா ரைட்டுங்களா. அதே மாதிரி பிரெத் எவ்வளோமா 2rங்களா போன சம் மாதிரி அப்படியே போடுங்க இதை பார்த்துட்டு அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன லென்த் இன்ட்டு பிரெத்துங்களா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 100r இன்ட்டு 2r 100 இன்ட்டு 200 r இன்ட்டு r ஸ்கொயர் ரைட்டுங்களா. இப்போ ஏரியா ஆஃப் எத்தனை சர்க்கிள்மா 50 சர்க்கிள் அந்த ரெக்டாங்கிள்குள்ள 50 சர்க்கிள் இருந்தால் என்ன ஆகும். ஸோ 50 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன பை ஆர் ஸ்கொயருங்களா. ஸோ என்ன வந்துடும் 50 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதோடைய ஃப்ராக்ஷன் என்னம்மா ஏரியா ஆஃப் 50 சர்க்கிள்ஸ் அதாவது 50 பை ஆர் ஸ்கொயர் divided by area of rectangle எவ்வளோமா 80 r square சாரி 80 இல்லை 200 r square எவ்வளோமா 200 r square cancel 50 ones are 50 54s are 200. So answer is pi by 4 னா எப்படி எழுதலாம் 22 by 7 into 4 போடலாமா. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடச்சிச்சு போன ஆன்சரே கிடச்சிச்சு பாருங்க 0.785. ஸோ இதோடைய ஃப்ராக்ஷன் எப்படி பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும் 78.5% அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18மா சரிங்களா. ரொம்ப ஈஸியான சம்மு. ரெக்டாங்கிள்குள்ள நீங்கள் எவ்வளவு விதமான சர்க்கிள்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணால் அதனுடைய ஃப்ராக்ஷன் பெர்சன்டேஜ் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 19 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் 19லேருந்து 27 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லா சம்மும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். த ஃபிகர் ஐடென்டிக்கல் ஷோஸ் ரெக்டாங்கிள்ஸ் 9 fitted டுகெதர் டு மேக் எ லார்ஜ் ரெக்டாங்கிள். அதாவது 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா ஃபிட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிவிட்டு அதை மேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் வந்து ஏ பிரெத் வந்து பி. இங்கே ஏபி இதோட ஏபி இது ஏபி ரைட்டுங்களா. லென்த் பிரெத்தை வச்சு தான் பார்க்கணும் ரெக்டாங்கிள்லாம். இதோடைய லென்த்து ஏபி 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 ரைட்டுங்களா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹூஸ் ஏரியா இஸ் 72 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன எப்பயுமே கிவனை வச்சே நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ நம்ம லென்த்து பிரெத்து பார்ப்போமா. ஏரியா ரெக்டாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி என்னம்மா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் ரைட்டுங்களா. இதில் எத்தனை பி இருக்கு பாருங்க 1 2 3 4 5. அப்போ இது டோட்டலாக 5b. இதில் எத்தனை ஏ இருக்கு பாருங்க 1 2 3 4. அப்போ இது டோட்டலாக பிளாக்ல போடுறேன் 4a இதோடைய லென்த்து. அப்போ 4a ஈக்குவல் டு 5b ரைட்டுங்களா. இது எவ்வளோமா இருக்கு
a plus b. இது எவ்வளோமா இருக்கு a plus b. அப்போ இது a plus bனா இங்கேயும் a plus b. ரைட்டுங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம மூலம் ஏரியா வந்து 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்மால் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு a plus b. ஏன்னா லென்த் a ஸ்மால் ரெக்டாங்கிள்லாம் இதுதானா? இதோட லென்த் a பிரெத் b. அப்போ 2 இன்ட்டு a plus b. இந்த குட்டி பெரிமீட்டருடைய ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம் புரிஞ்சுங்களா? உள்ள போயிடலாமா? சரி, முதல் வந்து கொடுத்துருக்கதை அழகா எழுதுங்க. அப்புறம் ஏரியாவை ஃபைன் பண்ணுங்க. ரைட்டுங்களா? முதல் என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் பிக் ரெக்டாங்கிள். லென்த் ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் லென்த் எவ்வளோமா? 5b. இங்க எவ்வளோ இருக்கு? 4a. இது ரெண்டு ஈக்குவலா? அப்போ 4a ஈக்குவல் டு 5b. கிளியர்? அப்போ இதுல இருந்து a கண்டுபிடிச்சிடலாமா? a ஈக்குவல் டு 5b by 4. இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா 5b by 4. இப்போ a யோட வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க பிரெத். பிரெத் ஆஃப் பிக் ரெக்டாங்கிள். பிரெத் ஆஃப் பிக் ரெக்டாங்கிள். பிரெத் எவ்வளோ கண்ணா? எவ்வளோ எடுத்தோம்? a plus b எடுத்தோமா? ஸோ a plus b. ரைட், இது வரைக்கும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ கிவன் ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலாமா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? இது மூலம் எழுதிக்கலாமா? ஏரியா பிக் ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோமா? இங்க 4a ஈக்குவல் டு 5bன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒன்று 4a எடுத்துக்கோங்க, இல்லை 5b எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? நான் மூலம் 4aன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏயோட வேல்யூ தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். 4a இன்ட்டு b. பிரெத் எவ்வளோமா? a plus b இருக்குங்களா? ஸோ இதுக்கு பதிலாக a plus b போடுங்க ஈக்குவல் டு 72. இது வரைக்கும் ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 4a உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4a இன்ட்டு a 4a ஸ்கொயர் பிளஸ் 4a இன்ட்டு b 4ab ஈக்குவல் டு 72. கிளியர்? இது வரைக்கும் ஓகேங்களா? ஸோ ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்கு? 4 காமனாக இருக்கா? அப்போ உள்ள என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் ab ஈக்குவல் டு 72. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. So a square plus ab equal to 72 divided by 4. 4 ones are 4. So remaining 32. 4 twos are 8 வருங்களா? 4 twos are 4 ones are 72 into 7 4 ones are 4. 4 8s are 32. So 18 வந்துமா? அப்போ a square plus ab equal to 18. ரைட்டுங்களா? இதை வச்சுக்கிட்டு நம்ம a யோட வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கையில் என்னமா இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் ab ஈக்குவல் டு 18 இருக்குங்களா? a ஸ்கொயர் பிளஸ் ab ஈக்குவல் டு 18. இது நம்ம கையில் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த a யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? a எவ்வளோமா? 5b by 4ங்களா? a எவ்வளவு? 5b by 4. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக 5b by 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a இன்ட்டு ஏக்கு பதிலாக 5b by 4 into b equal to 18 போடலாமா? இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணல. சரிங்களா? ஸோ ஹோல் ஸ்கொயர் போடுங்கம்மா பார்ப்போம். 25 5 ஸ்கொயர்னா 25b ஸ்கொயர் பை 16 பிளஸ் 5b into b 5b ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 18. கிளியரா? இது வரைக்கும் ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே பாருங்க, எல்சிஎம் எவ்வளவு? 16ங்களா? So 25b square plus 4 4s are 16, 5 4s are 20b square equal to 18. இந்த 16 இங்க கொண்டு போயிருங்க. So 25 plus 20 45b square equal to 18 into 16. 18 into 16. So b square equal to 18 into 16 divided by 45. Divided by 45. என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 9 2s are 18, 9 5s are 45. 9 5s are 45. இது வரைக்கும் ஓகேங்களா? ரைட்டுங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர். ஏன்னா b இருக்கா? இந்த பக்கம் தான் ஸ்கொயர் ரூட். ஸோ b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 16 by 5 வருமா?
2 into 16/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ பியோட வேல்யூ என்ன கண்ணா வரும்? இந்த 16 வெளியே எடுத்தா 4ங்களா, அப்போ 4 ரூட் ஆஃப் 2/5. 4 ரூட் ஆஃப் 2/5. இதுதான் எதோடைய வேல்யூ? பி உடைய வேல்யூ. இது வரைக்கும் ஓகேங்களாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சுக்கிட்டு நான் ஏயோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறேன். we know that a எவ்வளோமா? a equal to 5b/4ங்களா, சாரி a equal to என்ன வந்துச்சு? 5b/4 வந்துச்சுங்களா? கிளியரா? ஸோ 5 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 4 ரூட் ஆஃப் 2/5 டிவைடட் பை 4 போடுவீங்களா? இந்த 4 கேன்சல் ஆயிருமா? ஸோ ரிமைனிங் என்ன வரும்? 5 ரூட் ஆஃப் 2/5 வருங்களா? இதுதான் ஏ உடைய வேல்யூ. கிளியராமா? இது வரைக்கும் ஓகேங்களா? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் பிக்கு பதிலாக. ஓகே, இது ரெண்டையும் தூக்கி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்மால் ரெக்டாங்கிள். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் small rectangle, perimeter of small rectangle equal to perimeter நம்ம 2 into a plus bங்களா, ரைட்டுங்களா? அப்போ இங்க 2 into a எவ்வளோமா? 5 root of 2/5 plus b எவ்வளோமா? 4 root of 2/5. ரைட்டுங்களா? 5 plus 4 எவ்வளோ கண்ணா? 5 plus 4 9ங்களா? அப்போ 2 into 5 plus 4 9 root of 2/5 வருங்களா? 9 root of 2/5. So 9 2s are 18 root of 2/5. 18 root of 2/5. ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே தான் ஆன்சர். பட் ரூட் 5 கீழே இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்? ரேஷனலைஸ் பண்ண போறேன். ஸோ ரேஷனலைஸ்ல என்ன அர்த்தம்? 18 இன்ட்டு ரூட் 2/5, ரைட்டுங்களா? நான் இந்த ரூட் 5 டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால மேலையும் கீழே என்ன பண்றேன்? ரூட் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன், ரேஷனலைஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. சரிங்களா? ஸோ என்ன வந்துடும்? 18 இங்கே ஒரு ரூட், இங்கே ஒரு ரூட், ரூட் ஆஃப் 2 into 5 ரூட் 10 டிவைடட் பை ரூட் 5 into ரூட் 5 5. ஸோ பெரிமீட்டர் நான் சென்டிமீட்டர் போடணும். ஸோ 18 ரூட் 10/5 போட்டாலும் கரெக்ட் தான், 18 ரூட் 2/5 ரூட் 5 போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 கண்ணா. ரைட்டுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மா, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 20ல என்ன இருக்குன்னாமா, ஷோ தட் த ஏரியாஸ் ஆஃப் த ஷேடட் ப்ளூ ட்ரையாங்கிள் அண்ட் த ரெட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். சரிங்களா? ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளை 3ஆக பிரிச்சிருக்காங்க, 3 சப்டிவிஷனாக. ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிக்கு போகுது, ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஈக்கு போகுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போர்ஷனை ப்ளூ போர்ஷனாக கொடுத்துருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு போர்ஷனை ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களாம்மா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஆர் ஈக்குவல் சொல்லணும். இந்த ப்ளூ கலர் ரீஜனும் இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளும் என்ன சொல்லணும்? ஈக்குவல் சொல்லணும். ரைட்டுங்களா? ஃபைண்ட் a way of cutting by the blue triangle into some number of pieces. இப்போ இந்த ப்ளூ ட்ரையாங்கிளை by cutting up the blue triangle into number of pieces, அதாவது என்ன பண்ண போறோம்னா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிடி, ஒரு ப்ளூ ரீஜனா. இந்த ப்ளூ ரீஜனை நான் என்ன பண்ண போறேன்? இப்படி கட் பண்ண போறேன். ரைட்டுங்களா? இதான் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளா. நான் இதை ஹச்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேமா? ஹைட்டை வந்து ஹச்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ரீஅரேஞ்சிங் த பீசஸ் டு கவர் த ரெட் ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம ப்ளூ ட்ரையாங்கிளை கட் பண்ணா ரெட் ட்ரையாங்கிள் ரீஜனை கவர் பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் முதல் என்ன பண்ணிடுறேன்? இதோட ஹைட்டை எடுத்துக்கிறேன், ஹைச். சரிங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் ஹைச்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் ஹைச். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் ஏடி. பெர்பெண்டிகுலர் லைன்னாலே இந்த பிசியை இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ஷன், செகண்ட் போர்ஷன், தேர்ட் போர்ஷன், அப்போ 3ஆ டிவைட் ஆகுது. என்ன அர்த்தம்? இந்த கீழே உள்ள பேஸை 3ஆ டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ஈக்குவலா. ரைட்டுங்களா? இதை கான்செப்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எப்படி எழுதணும்னா சொல்யூஷன், ரைட்டுங்களா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம என்ன எடுத்தோம்? லெட் ஹைட் ஈக்குவல் டு ஹைச். ஹைட் ஈக்குவல் டு ஹைச். மொதல் ஹைட் போட்டுக்கிட்டோமா? இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஹைட் ஈக்குவல் டு ஹைச். ரைட்டா? இதுல ப்ளூ ட்ரையாங்கிள் என்னமா? ஹியர் ப்ளூ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. கரெக்டா?
ஏபிடி தான் ப்ளூ ட்ரையாங்கிள். அடுத்து ரெட் ட்ரையாங்கிள். ரெட் ட்ரையாங்கிள் என்னமா இருக்கு? ஏஇசி ட்ரையாங்கிள், ஏஇசி. இப்போ நான் என்ன சொல்லணும்? இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹியர் பேஸை 3ஆ பிரிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடி ஈக்குவல் டு டிஇ ஈக்குவல் டு இசி. இது மூணுமே எதுக்குமா ஈக்குவல்? பிசி பை 3க்கு ஈக்குவல். ஏன்னா 3ஆ பிரிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியுமா? வாட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்? half into base into height. ரைட்டுங்களா? அதை யூஸ் பண்ணுவோமா? ஸோ we know that area of triangle, area of triangle உடைய ஃபார்முலா என்னமா? half into base into height. ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ப்ளூ ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி போட்டுக்கவா? ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடி உடைய ட்ரையாங்கிள் என்ன வரும்? half into பேஸ் எவ்வளோமா? பிடி இன்ட்டு ஹைட்டு. ஹைட் வந்து ஹெச்சா? ஹெச் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரெண்டாவது ரெட் ரீஜன். ரெட் ரீஜன் என்ன இருக்கு? ஏஇசி ஹாஃப் இன்ட்டு இதில் பேஸ் என்னம்மா? இசி இன்ட்டு ஹெச். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பிடி ஈக்குவல் டு இசிங்களா? பிடி இசி ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் பிடி இசி இது ரெண்டும் ஈக்குவலுங்களா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலுங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னா ஹாஃப் இன்ட்டு பிடி இன்ட்டு ஹெச்சுங்களா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலுங்களா? இது ரெண்டும் ஈக்குவலுங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசியா? வாட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து ப்ளூ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி வந்து ரெட் ட்ரையாங்கிள். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாங்களா? ஸோ எப்படி எழுத போறீங்கன்னா, ஸோ ஹியர் ஏரியா ஆஃப் triangle ABD equal to area of triangle AEC. இது clear? அப்போ hence both blue and red region, blue and red triangles are equal. Triangles are equal. ரைட்டுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களாமா? ஃபைண்ட் a way of cutting up the blue triangle into some number of pieces and rearranging the pieces to cover the rectangle கேட்டிருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரையாங்கிளை கட் பண்ணுங்க, இதை தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணுங்க, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணா டு கவர் த ரெட் ட்ரையாங்கிளை எப்படி கவர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம்ல ஹைட்டை, அதே மாதிரி ஹரிசாண்டலாக ரெண்டு பீஸாக கட் பண்ணி இது தூக்கி இதில் ஒட்டிட்டோம்னா என்ன ஆயிரும்? இந்த ரெட் ரீஜன் கவர் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ரைட்டுங்களா? ஸோ அதை எழுதுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பை கட்டிங் ப்ளூ ட்ரையாங்கிள், பை கட்டிங் ப்ளூ ட்ரையாங்கிள் ஹரிசாண்டலி we can cover the red triangle அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. So this is the answer for question number 20 கண்ணா. புரிஞ்சுங்களா? ஈஸியாக இருந்துச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம 21லேருந்து 27 வரைக்கும் நல்லா கவனிங்க. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? நான் முதல்ல டயக்ராம் வரையலை, ஏன்னா நான் படிக்க அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக the figure shows a quarter circle in a square. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? இதுல ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் டிரா பண்றாங்க. குவார்ட்டர் சர்க்கிள்னா சர்க்கிள்ல குவார்ட்டர் இது எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்று இன்னிய ஸ்கொயர், இது இங்க ஒரு குவார்ட்டரா வரும். நான் உங்களுக்கு இருங்க சொல்றேன். இட்ஸ் சென்டர் இஸ் அட் ஒன் வெர்டெக்ஸ். இங்க சென்டர் இருக்குமா? சரிங்களா? and it passes through two adjacent vertices. There are two semicircles on two adjacent sides of diameters அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருந்து நல்லா கவனிங்க, பிளாக்ல போட்டுறேன் உங்களுக்கு, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இங்க இருந்து சென்டர்ல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு செமி சர்க்கிள், இது ஒன் செமி சர்க்கிள்.
அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கிருந்து இப்படி ஒரு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் குவார்ட்டர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் குவார்ட்டர் சர்க்கிள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பிளாக்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இது வந்து செமி சர்க்கிள் 1, செமி சர்க்கிள் 1, இது செமி சர்க்கிள் 2, SC2னா செமி சர்க்கிள் 2. தே கிரியேட் த ஷேடட் ரீஜன்ஸ் A அண்ட் B. இப்போ இந்த குவார்ட்டர் சர்க்கிளுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிளுக்கு A. அப்போ இது ஒரு ஷேடட் ரீஜன் ஆகுது. எது? இது ஒன்றும். ரைட்டுங்களா? இது A, இது B. ரைட்டுங்களா? இது ஒரு ஷேடட் ரீஜன். என்னம்மா இங்கே A போட்டுறேன் ஏன்னா புரியறதுக்காக. இங்கே A, இது A, இது B. கிளியர்? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் A அண்ட் B ஹாவ் ஈக்குவல் ஏரியா. இந்த பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன் நான் ஏபின்னு, இது ரெண்டும் ஈக்குவல் ஏரியா அப்படின்றத சொல்லணும். ரைட்டுங்களா? இப்போ இது ஒரு ஸ்கொயருங்களா, ஸ்கொயருடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு செமி சர்க்கிளா, இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். ரைட்டுங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். இதோடைய லென்த்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4 சைடுமே ஏ, 4 சைடுமே ஏ. ரைட்டுங்களா? இந்த செமி சர்க்கிளோட ஏரியா, இந்த செமி சர்க்கிளோட ஏரியாவை ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் இந்த ஒயிட் போர்ஷனை மைனஸ் பண்ணிடுவேன். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ கிடைச்சிருமா? அதே மாதிரி இது வந்து பாருங்க, குவார்ட்டர் சர்க்கிள்ன்றாங்க. குவார்ட்டர் சர்க்கிளில் சர்க்கிளோட ஏரியா என்ன? πr ஸ்கொயர். குவார்ட்டர் சர்க்கிள்னா 1/4. அப்போ 1/4 πr ஸ்கொயர் இந்த ஏரியா குவார்ட்டர் சர்க்கிளுக்கு. அப்போ இந்த பெரிய குவார்ட்டர் சர்க்கிள் கூடிய ரேடியஸ் ஏ. புரிஞ்சு? சாரி, டயாமீட்டர் ஏ. அப்போ ரேடியஸ் a/2. புரியுதுங்களா? இதே மாதிரி இங்கே செமி சர்க்கிளுடைய டயாமீட்டர் ஏ, இதோடைய ரேடியஸ் a/2. இதை வச்சுக்கிட்டு நான் ஏரியா ஆஃப் சர்க்கிளை வச்சு ஃபைன் பண்ண போகிறேன். புரிஞ்சுங்களா? கான்செப்ட் புரியுதா? ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. லெட் சைட் ஆஃப் த லென்த் நான் என்ன எடுத்தேன்? ஏன்னு எடுத்தேன். லெட் சைடு ஈக்குவல் டு சைட் ஆஃப் ஸ்கொயர், சைட் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் இந்த செமி சர்க்கிள்ஸ், இதுவும் ஏ, இதுவும் ஏ. என்னம்மா? ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு a/2ங்களா? ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். நான் முதல்ல என்ன சொன்னேன்? இந்த ரெண்டு ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்ஸ் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன? 1/2 πr ஸ்கொயர். ரைட்டுங்களா? செமி சர்க்கிளுக்கு நான் எஸ்ன்னு பேர் வச்சுக்குவா. அப்போ எத்தனை எஸ் இருக்கு? இங்கே 2s இருக்கா? செமி சர்க்கிள்ஸ்னா 2s இருக்கா? சரி, அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? 1/2 πr ஸ்கொயர் ஒரு செமி சர்க்கிள் பாருங்க. அப்போ என்ன வந்துடும்? 1/2 பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக a/2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும்? பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 4ங்களா? 4 2s are 8. இது வரைக்கும் ஓகேங்களாமா? புரியுதுங்களா? இது ஏரியா ஆஃப் ஒரு செமி சர்க்கிள். இப்போ நம்மளுக்கு எத்தனை செமி சர்க்கிள் இருக்கு? 1 2 2 செமி சர்க்கிள் இருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ், 2 செமி சர்க்கிள்ஸ். நான் 2 செமி சர்க்கிள் பதிலாக 2s போட்டுக்கிறேன். 2 செமி சர்க்கிள். ரைட்டுங்களா? ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 8. கேன்சல் பண்ணுங்க. 2 4s are 8ங்களா? அப்போ என்ன வந்துடும்? பை ஏ ஸ்கொயர் பை 4. அப்போ ரெண்டு செமி சர்க்கிளோடைய ஏரியா வித் ஏ இதையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? பை ஏ ஸ்கொயர் பை 4. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்மா செகண்ட் ஒன் எது பார்க்கணும்? இந்த குவார்ட்டர் சர்க்கிள். ரைட்டுங்களா? ஸோ ஏரியா ஆஃப் குவார்ட்டர் சர்க்கிள். குவார்ட்டர் சர்க்கிள் ஏரியா ஆஃப் குவார்ட்டர் சர்க்கிள் என்ன? குவார்ட்டர் சர்க்கிளுக்கு கியூன்னு வச்சுக்கவா? ஒரு பேர் சும்மா வச்சுக்கிறேன், கியூன்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? குவார்ட்டர் சர்க்கிள்னா ஃபார்முலா குவார்ட்டர் என்ன? 1/4. அப்போ 1/4 சர்க்கிளுடைய ஃபார்முலா πr ஸ்கொயர். 1/4 πr ஸ்கொயர். இப்போ இந்த குவார்ட்டர் சர்க்கிள்க்குரிய ரேடியஸ் என்னமா வந்துச்சு? இந்த சர்க்கிள்
இப்போ இதோடைய குவார்டர் சர்க்கிள் மொத்த ரேடியஸ் என்ன ஏ வந்துருச்சா, இதானே ஏன்னு தானே எடுத்தோம். ஸோ இதோடைய சர்க்கிள் டோட்டல் ஏரியா ஏ. அப்போ ஆருக்கு பதிலாக ஏ போடுங்க. அப்போ 1/4 பை ஏ ஸ்கொயர், ரைட்டுங்களா. 1/4 பை ஏ ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? சரியா? இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏரியா ஆஃப் திஸ் ஒன், சரிங்களா, இது ரெண்டும் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா Q ஈக்குவல் டு 2s, சரிங்களா. ஏன்னா ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1ல என்ன வந்திருக்கு, பை ஏ ஸ்கொயர் பை 4 வந்திருக்கா. therefore from 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, 2s. 2s என்ன வந்திருக்கு, பை ஏ ஸ்கொயர் பை 4 வந்திருக்கா, எழுதி வச்சுக்கிட்டீங்களா. செகண்ட் ஒன் இங்க Q என்ன வந்திருக்கு, பை ஏ ஸ்கொயர் பை 4 வந்திருக்கா. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். அதாவது இந்த 2 செமி சர்க்கிள் அண்ட் இந்த குவார்டர் சர்க்கிளோட ஏரியா ஈக்குவல். பட் இங்க செமி சர்க்கிள்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குமா. இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். இது ரெண்டுலையுமே இங்க பாருங்க 2 வாட்டி ஏ வருது பாருங்க. இந்த செமி சர்க்கிளுக்கு ஒரு ஏ வருது, இந்த செமி சர்க்கிளுக்கு ஒரு ஏ வருது. எனக்கு தேவை ஒரே ஒரு ஏ தான், ரைட்டுங்களா. ஸோ என்ன பண்ண போறேன்னா, இன் 2 semicircle area, 2 semicircle area நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு செமிசர்க்கிள், இது ஒரு செமிசர்க்கிள். அதாவது எஸ் செமிசர்க்கிள் பிளஸ் செமிசர்க்கிள் மைனஸ் இது ரெண்டுலையுமே காமனா இதுக்கு ஒரு ஏ இருக்கு, இதுக்கு ஒரு ஏ இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஏவை மைனஸ் பண்ணிடுறேன். அப்ப கிளியரா வந்துருமா, ஒரு ஏ நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸ் பண்ணிடுறேன். அப்ப என்ன வந்துடும், 2s மைனஸ் ஏ, எஸ் பிளஸ் எஸ் 2s மைனஸ் ஏ, ரைட்டுங்களா. இப்போ குவார்டர் சர்க்கிளோட ஏரியா கவனிங்க, சரிங்களா. குவார்டர் சர்க்கிள் ஏரியா ஈக்குவல் டு என்னமா இருக்கு, இந்த 2 செமி சர்க்கிள் ஏரியா இருக்கா, இந்த 2 செமி சர்க்கிள் ஏரியா, இதெல்லாம் குவார்டர் சர்க்கிள், இது ஃபுல்லா குவார்டர் சர்க்கிள், சரிங்களா. அப்ப என்ன வந்துடும், இந்த 2 செமி சர்க்கிள் ஏரியாவும் இந்த குவார்டர் சர்க்கிள் ஏரியாவும் ஆட் பண்ணோம்னா இந்த இது கிடைச்சிருமா, இது மொத்த ஏரியா கிடைச்சிருமா, இந்த ஏரியா ஃபுல்லா கிடைச்சிருமா. இந்த ஏரியா என்ன அர்த்தம், 2 செமி சர்க்கிள் ஏரியா பிளஸ் இந்த ஏரியா. அப்போ என்ன 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 எழுதணும், 2 செமி சர்க்கிள் ஏரியா பிளஸ் இந்த ஏரியா பின்ற ஏரியா. இதுதான் மொத்த குவார்டர் சர்க்கிளோட, இது மொத்தமா குவார்டர் சர்க்கிள், ரைட்டுங்களா. இது மொத்த குவார்டர் சர்க்கிளோட ஏரியா. இதான் குவார்டர் சர்க்கிள்னு சொல்லியிருந்தேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இங்க குவார்டர் சர்க்கிள் என்ன, Q ஈக்குவல் டு, ரைட்டுங்களா, செமி சர்க்கிள் ஏரியா என்ன வந்துச்சு, 2s மைனஸ் ஏ பிளஸ் பி. கிளியரா. இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், Q ஈக்குவல் டு 2s போட்டிருக்கோமா. அப்ப இந்த Qக்கு பதிலா என்ன போடலாம், 2s போடலாமா. அப்ப இங்க பாருங்க, இதை வச்சுட்டு Q ஈக்குவல் டு 2s போடலாமா. அப்ப 2s ஈக்குவல் டு 2s மைனஸ் ஏ பிளஸ் பி. இந்த 2s இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. அப்ப 2s மைனஸ் 2s ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் பி. 2s மைனஸ் 2s ஜீரோங்களா. அப்போ மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்ப ஏ அந்த பக்கம் போச்சுன்னா பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த பின்ற ஷேடட் ரீஜனும் இந்த ஏன்ற ஷேடட் ரீஜனும் ஈக்குவல் தானே ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வந்துருச்சுங்களா. ஸோ ஷேடட் ரீஜன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஷேடட் ரீஜன் ஆஃப் பின்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21 கண்ணா. புரிஞ்சுங்களா. நல்லா கவனமா பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 22ல் இன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல ட்ரா பண்ணலை, சரி. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொன்னோம்னா டிராயிங்கில் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் ட்ரா பண்ணாமல் இருக்கேன். இன் ஃபிகர்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 4 செமி சர்க்கிள்ஸ் ஹாவ் பீன் ட்ரான் வித் இன் த கிவன் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொதல் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதில் 4 செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, 4 செமி சர்க்கிள். நம்பர் 1, அதாவது பாயிண்ட்ல சென்டர் வச்சுக்கோங்க, இதில் டச் ஆகிற மாதிரி. நம்பர் 1 இதுலேருந்து நம்பர் 2 இதான் சென்டர், இதுலேருந்து நம்பர் 3 இதுலேருந்து நம்பர் 4, சரிங்களா. 4 செமி சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்காங்க. கொஞ்சம் எனக்கு டிராயிங் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த பெட்டல்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா. ஃப்ளவர் மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி தெரியுதா, இதான் பெட்டல்ஸ். இதுதான் அவங்க ஷேடட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் இன் த கிவன் ஸ்கொயர் ஹூஸ் சைடு இஸ் 2 யூனிட்ஸ். இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து 2 யூனிட்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ இதோடைய ஹாஃப் என்னமா வரும்? 1 யூனிட் வருமா? இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், ரைட்டுங்களா? அப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாருங்க, இந்த போர்ஷன் பிரிக்க போறேன். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. கிளியரா? ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ இது பூரா ஒவ்வொரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட். கிளியரா? ஏன்னா ஒரு சைடு வந்து 2 யூனிட் சொல்லிட்டாங்கல்ல, இது பிரிச்சதுக்கு புரியுதா? அடுத்து பாருங்க, the centers of the semicircles are the midpoints of the circle. Center of the semicircle are the midpoints of the circle. இந்த நாலு இந்த செமிசர்க்கிள் ஆட் பண்ண, 2 செமிசர்க்கிள் ஆட் பண்ண என்ன வந்துரும்? ஒரு சர்க்கிள் வந்துருமா? அப்ப இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட்ஸ். they create a 4 petaled flower. 4 ஃப்ளவர், 1 2 3 4. ஒரு பெட்டல் ஃப்ளவர்ல எத்தனை ஆர்க் இருக்கு? 1 2 ஆர்க் இருக்கு. அப்ப இதுல 1 2, இதுல 1 2, இதுல 1 2. அப்ப டோட்டல் எத்தனை ஆர்க் இருக்கு? 8 ஆர்க் இருக்கு. 8 ஆர்க் சேர்த்தா 4 பெட்டல். சரிங்களா? பெட்டல்னா இதுதாம்மா, இந்த மாதிரி கர்வ் வருதா, இதுதான் பெட்டல். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் உடைய பெரிமீட்டரையும் ஏரியாவையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கிளியர்? அப்ப நான் ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதுல நீங்க கவனமா பார்க்க வேண்டியது, இங்க பாருங்க, இப்ப நான் இந்த போர்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். இது ஒரு வந்துருச்சா? இது என்னம்மா? இது வந்து ஏரியா ஆஃப் செக்டாருங்களா? இது ஒரு ஏரியா ஆஃப் செக்டாருங்களா? படிச்சிருக்கோமா? புரியுதாம்மா? இது ஒரு ஏரியா ஆஃப் செக்டார். இங்க பாருங்க, இப்ப நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஏரியா ஆஃப் செக்டாருங்களா? இதை என்ன பண்ணிருக்காங்க? இப்படி பெட்டலை வச்சு டிரா பண்ணிருக்காங்க. அப்ப கீழே ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சுங்களா? ஃபார்ம் ஆயிருச்சுங்களா? ஸோ நான் எனக்கு இந்த பெட்டலோட வேல்யூ தேவை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏரியா ஆஃப் ஒரு ஏரியா ஆஃப் செக்டார்ல இருந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இது கிடைச்சிருமா? இந்த போர்ஷன் கிடைச்சிருமா? புரியுதுங்களா? ஸோ இதை தான் 1 கண்டுபிடிச்சிட்டு நான் 4 மல்டிப்ளை பண்ணிட போறேன். அவ்வளவுதான், அந்த ஏரியா ஆஃப். புரிஞ்சுங்களா? அப்புறம் அதை பெரிமீட்டர்னா இதோட ஏரியா, இதோட ஏரியா, இது 4 நம்ம சுற்றளவு. ஒரு சர்க்கிள், இங்க ஒரு செமி சர்க்கிள், இங்கிட்ட ஒரு செமி சர்க்கிள். அப்ப 2 சர்க்கிளுடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? பெரிமீட்டர் கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஒவ்வொன்றா சொல்றேன், நல்லா கவனமா பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஆர்க், இது ஒரு ஆர்க். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணாதான் ஒரு பெட்டல். புரிஞ்சுங்களா? அப்ப இது 2வது பெட்டல், இது 3வது பெட்டல், இது 4வது பெட்டல். மொத்தம் 8 ஆர்க். கிளியராமா? சொன்னது புரிஞ்சுங்களா? ஸோ எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா ஆன்சருக்குள்ள போறேன். ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்கதை எழுதுங்க. given length of square, length of square எவ்வளவு கொடுத்துருக்காங்க? length of square 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. லென்த்னா என்ன? டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள். சரிங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் இதோடைய ஹாஃப். அப்ப 2/2 ஈக்குவல் டு 1 யூனிட். இதான் நான் போட்டிருக்கேன், ஒவ்வொரு யூனிட் போட்டிருக்கேன். நம்ம எழுதியதை பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண போறோம். பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை ஆர்க் சொன்னேன்? 8 ஆர்க் சொன்னேனா? ரைட்டுங்களா? ஹியர் there are 4 petals, 4 பெட்டல் கொடுத்திருக்காங்க, which is equal to 8 arcs. எத்தனை ஆர்க்மா? 8 ஆர்க். இப்போ இங்க ஒரு ஆர்க் உடைய பெரிமீட்டர். சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் 1 ஆர்க். 1 ஆர்க்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்க பாருங்களேன், இது ஒரு ஆர்க், ரைட்டுங்களா? இது ஒரு ஆர்க்னா என்ன அர்த்தம்? குவார்டர் சர்க்கிளா? என்ன அர்த்தம்? ஒரு குவார்டர் சர்க்கிள். ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இது குவார்டர் சர்க்கிள். குவார்டர் சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? by 4. குவார்டர்னா 1/4. புரிஞ்சுங்களா? அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா πr/2. இது ஒரு ஆர்க்கு கூடிய பெரிமீட்டர். இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? பெரிமீட்டர் ஆஃப் 8 ஆர்க், 8 ஆர்க்ஸ் equal to 8 into πr/2. 8 into πr/2 கேன்சல் பண்ணுங்க. 4 வந்துச்சுங்களா? அப்ப என்ன வந்துரும்? 4πr கிடைக்குமா? ரைட்டுங்களா? இப்ப சிம்பிளை பண்ணுங்க. 4 into பைக்கு பதிலா என்ன போடலாம்? 22/7 into rனா ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு? 1 யூனிட்டுங்களா? அப்ப இதுக்கு பதிலா 1 போடுங்க. அப்ப 4 into 22 எவ்வளவுமா? 88/7. 88/7 டிவைட் பண்ணீங்கன்னா 12.57 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் 4 பெட்டல்ஸ். 8 ஆர்க்னா 4 பெட்டல்னு அர்த்தம். பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ணியாச்சுங்களா? அப்ப இது முடிஞ்சு.
இப்போ அடுத்து ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதோடைய ஏரியா. கிளியராமா? ஸோ பெரிமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியாக்கு என்ன சொன்னேன், இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் இதோட ஆங்கிள் 90 டிகிரி, இது ஒரு செக்டார். முதல் செக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பெட்டலுக்குரிய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இதுதான் கான்செப்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஹியர் ஏரியா ஆஃப் ஒன் செக்டார் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஒன் செக்டார் அட் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோமா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா எவ்வளோ 90 டிகிரி. ரைட்டுங்களா? அப்போ ஏரியா ஒன் செக்டர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா? இதில் தீட்டா எவ்வளோமா 90 பை 360 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். ஆர் எவ்வளவு? ஒன்றுங்களா? 1 ஸ்கொயர். ஸோ 9 1s are 9, 9 4s are 36. அப்போ என்ன வந்துருச்சு? பை பை 4 வந்துருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ஒன் செக்டார் வந்து பை பை 4. ரைட்டுங்களா? இதில் இந்த கீழே உள்ள ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள், அப்புறம் கடைசியாக 4 போட்டுக்கலாம். சரி, 8 செக்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏரியா ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதான் ட்ரையாங்கிளா? இதில் பேஸ் எவ்வளோ, இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் எவ்வளவு 1, ஹைட்டு எவ்வளவு 1. ரைட்டுங்களா? அப்போது ஹாஃப் இன்ட்டு 1 இன்ட்டு 1, 1 1s are 1, 1/2னா 1/2. இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ஒன் செக்மெண்ட், ஏன்னா செக்டார்லேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடச்சிரும், செக்மெண்ட் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், இது கிடைச்சிருமா? ரைட்டுங்களா? ஏரியா ஆஃப் செக்டார் என்ன கண்ணா, ஏரியா ஆஃப் செக்டார் பை பை 4 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2. புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு 2 பெட்டல் வருது, 2 செக்மெண்ட், அதாவது ஒரு பெட்டல். அப்போ ஏரியா ஆஃப் 2 செக்மெண்ட்ஸ், 2 செக்மெண்ட், ஏரியா ஆஃப் 2 செக்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பெட்டல். 2 செக்மெண்ட்னா ஒரு பெட்டல், 2 செக்மெண்ட்னா ஒரு பெட்டல். இது தெரியுதாம்மா? இது ஒரு பெட்டல்மா. சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு செக்மெண்ட், இங்கே ஒரு செக்மெண்ட், மொத்தம் 2 வருதா? அப்போ ஒரு பெட்டலுக்குரிய இந்த ஏரியா மட்டும் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ என்ன வந்துடும், 2 இன்ட்டு பை பை 4 மைனஸ் ஹாஃப். இதுதான் ஒரு ஏரியா. மொத்தம் இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4, 4 ஏரியா இருக்குது. ரைட்டுங்களா? ஓகேங்களா? தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் 4 செக்மெண்ட்ஸ், சாரி, அதாவது 4 பெட்டல், 8 செக்மெண்ட்னா 4 பெட்டல், 8 செக்மெண்ட்ஸ், அதாவது 4 பெட்டல்ஸ், 4 பெட்டல். 4 பெட்டல்னா 2 இன்ட்டு 4 இன்ட்டு பை பை 4 மைனஸ் ஹாஃப். இது வரைக்கும் ஓகேங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ என்னமா இருக்குது, 2 4s are 8ங்களா? என்ன பண்ண போகிறோம், 2 4s are 8. அப்போ விச் இம்ப்ளைஸ் 8 இன்ட்டு பை பை 4 மைனஸ் ஹாஃப். 8 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 8 இன்ட்டு பை 8 பை பை 4 மைனஸ் 8 இன்ட்டு 1 8/2. 8 பையும் கேன்சல் பண்ணால் 2, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ என்ன வந்துடும், 2 பை மைனஸ் 4, 2 பை மைனஸ் 4. அப்போது பையோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 22/7 மைனஸ் 4ங்களா? 2 இன்ட்டு 22 எவ்வளோ, 44/7 மைனஸ் 4ங்களா? ஆல்ரெடி இப்போ தான் 44/7 நம்ம கண்டுபிடிச்சோம். ஓ, அது 88/7. 44/7 இப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. 44 மைனஸ் 7 4s are 28. அப்போ 28/7. 44லேருந்து 28 போச்சுன்னா 14 16. அப்போ 16/7 which is approximately equal to 2.28 unit square. ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால யூனிட் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22மா. ஓகேங்களா? நீங்கள் டயக்ராம் அனலைசிஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ரொம்ப லென்த்தி கொஸ்டின் தான், எனக்கும் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இப்படி எடுத்து வச்சுருக்காங்க.
பட் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஏன்னா சிபிஎஸ்சி ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களும் போர்ஷனில் மாற்றிட்டாங்க. இருக்கிற கொஷின் பூரா பெருசாக இருக்குது. ஸோ அவங்க என்ன அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கொஷின் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஓகே, ரைட், ஓகே. 9th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ ஹெவி போர்ஷன் தேவையில்லை தான். பட் இருந்தாலும் படிங்க, உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேம்மா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 23ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஃபிகர் அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் எப்பயுமே நான் ஒவ்வொரு போர்ஷனாக சொல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களாம்மா? we see two concentric circles with a common center O. Concentric circle என்ன? சென்ட்ரல் ஒரே சென்டரா வச்சுக்கிட்டு 2 சர்க்கிள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஒன்று, எனக்கு சர்க்கிள் சரியாக வராது, ட்ரா பண்ண, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள், சேம் சென்டர். இது சின்ன சர்க்கிள், இது பெரிய சர்க்கிள். ரைட்டுங்களா? ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகும். ரைட்டுங்களா? A chord BC of the larger circle is drawn touching the smaller circle at A. ஒரு கார்டு ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஏன்ற பாயிண்ட்ல ஸ்மாலர் சர்க்கிளில் டச் ஆகுது. இந்த கார்டோட நேம் பிசி. இந்த கார்டோட நேம் பிசி. கேபிட்டல் ஏ டச்சிங் த ஸ்மால். த லென்த் ஆஃப் பிசி இஸ் எல். இந்த பிசி உடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? The length of BC is L. Show that the area of the green region enclosed between the two circles is 1/4 pi L square னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுதான் green region. இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். இது வந்து green region. green GG போட்டிருக்கேன். இந்த green region உடைய ஏரியா வந்து 1/4 pi L ஸ்கொயர்னு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பெரிய சர்க்கிள்ல இருந்து இந்த குட்டி சர்க்கிளை நான் தூக்கிட்டேன்னா எனக்கு இந்த ரீஜன் கிடைச்சிருமா? ஓகேங்களா? பிக் சர்க்கிள்ல இருந்து ஸ்மால் சர்க்கிள் நான் தூக்கிடுறேன். அப்ப எனக்கு இது கிடைச்சிருமா? அப்ப நான் இதுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எனக்கு 2 ரேடியஸ் கிடைக்கும். ஒன்று வந்து இந்த பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ் ஒன்று, இந்த குட்டி சர்க்கிள் இது ஒன்று இருக்கா? அப்ப இது ரேடியஸ்னா இது ஒரு ரேடியஸ், இது ரெண்டும் சேர்த்தா டயாமீட்டர். ரைட்? உங்களுக்கு புரியுதுக்காக போடுறேன். இங்கே பாருங்க, இது சென்டர்லேருந்து இப்படி வருதா, இதுவும் ஒரு ரேடியஸ். எதோட ரேடியஸ்? ஸ்மால் ரேடியஸ். சென்டருக்கு நான் ஓன் பேர் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த குட்டி ரேடியஸ்க்கு நான் பேர் ஆர்னு கொடுத்துக்கிறேன். பெரிய ரேடியஸ்க்கு கேபிட்டல் ஆர்னு கொடுத்துக்கிறேன். பெரிய சர்க்கிள் கூடிய ரேடியஸ் கேபிட்டல் ஆர், குட்டி சர்க்கிள் கூடிய ரேடியஸ் ஸ்மால் ஆர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஃபைன் பண்ண போறேன் பாருங்க. சிம்பிள் தான். பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை மைனஸ் பண்ண போறேன். இவ்வளோதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள்? பை ஆர் ஸ்கொயருங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நான் முதல் இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ நான் எனக்கு தேவை இதோடைய லென்த்து. எது? கேபிட்டல் ஆருடைய லென்த்னா இதுவும் ஆர் தானே. ஓபி உடைய லென்த் தேவை. சரிங்களா? இது பேஸ் வந்து எல், பிசி வந்து எல். அப்போ இதோடைய ஹாஃப் என்ன? L/2. இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. நான் கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆரை கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சொல்யூஷன் போட்டுக்கிறேன். லெட் ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள், நான் என்ன பண்ணேனோ அதை அப்படியே எழுதுங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர். அடுத்து ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் நம்ம என்ன போட்டோம்? கேபிட்டல் ஆர். இது வரைக்கும் ஓகேங்களாமா? ரைட். அடுத்து இது ஏவா? OA. OA is perpendicular to BC. So here OA is perpendicular to BC and இந்த A உடைய angle A equal to 90 degree by using என்ன பண்ணணும்? Pythagoras theorem. By using Pythagoras theorem. என்ன ஃபார்முலா? hypotenuse square. hypotenuse என்ன? OB square equal to OA square plus AB squareங்களா? OA square plus AB square. ரைட்டுங்களா? OA எவ்வளவுமா? ஸ்மால் ஆருங்களா? அப்போ OB என்ன? OBன்றது கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் AB வந்து L/2. ஏன்னா BC வந்து Lனா அதோடைய ஹாஃப் L/2 த ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேங்களா? இந்த ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்
equal to L into L square by 2 2s are 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. கிளியர்? இப்போ நான் பெரிய சர்க்கிள்லேருந்து குட்டி சர்க்கிளில் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுமா இந்த கிரீன் ரீஜன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஏரியா ஆஃப் என்ன பண்ண போகிறேன், கிரீன் ரீஜன். ஏரியா ஆஃப் கிரீன் ரீஜன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பிக் சர்க்கிள், ஏரியா ஆஃப் பிக் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயருங்களா, பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஏன்னா பிக் சர்க்கிள் கூடிய ரேடியஸ் கேபிட்டல் ஆர், மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, பை காமனாக இருக்குங்களா, அப்போ உள்ள என்ன வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வருங்களா. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், எல் ஸ்கொயர் பை 4னு கண்டுபிடிச்சிருக்கோமா. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பை இன்ட்டு எல் ஸ்கொயர் பை 4 ரைட்டுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 வெளியே எடுத்துக்கோங்க. 1/4 இன்ட்டு பை எல் ஸ்கொயர். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கிரீன் சர்க்கிளோடைய ரீஜன் 1/4 பை எல் ஸ்கொயர் தான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23 கண்ணா. ரொம்ப ஈஸி தான், நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 24 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 24 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 24ல் என்ன இருக்குன்னா, இன் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நான் ஃபிகரை ட்ரா பண்ணுறேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்குள்ளே போவோம். செமி சர்க்கிள்ஸ் ஹாவ் பீன் ட்ரான் ஆன் ஆல் த சைட் ஆஃப் தி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அஸ் ஷோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் சென்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா, இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா, இதில் நம்பர் 1 இதில் பேர் கொடுத்துருக்காங்க PQR. ரைட்டுங்களா, ஸோ இங்கே ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா, இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த ரீஜனுக்கு பேர் A. ரைட்டுங்களா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் செமி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரீஜன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜனுக்கு பேர் B. ரைட்டுங்களா, புரியுதுங்களா. இதை வந்து Cன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் ஏரியா A, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா ப்ளஸ் இந்த பியோட ஏரியா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ஏரியா ஆஃப் C கிடைக்குமா, அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்குல்ல அது கிடைக்கும்ன்றாங்க. சரிங்களா, இப்போ நான் இதில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் சார் இதை ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இது பார்க்குறப்ப என்னவா தெரியுது, ஏரியா ஆஃப் செக்டர் ஃபைண்ட் பண்ணோமா, அந்த மாதிரி தெரியுதுங்களா. ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா என்ன, θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர் போட்டோமா, புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிடலாமா. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதே மாதிரி இருக்கு பாருங்கள், இதான் C, இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு அழகாக கண்டுபிடிக்க டயக்ராம் பார்த்தோன்னே அனாலிசிஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா, செமி சர்க்கிள் வருதுங்களா. ஸோ இதை பூரா நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, இதை பை யூஸிங் பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா கண்ணா, கான்செப்ட் புரியுதா. ஸோ இந்த ஏரியா ஏன்ற ஏரியா இந்த பீன்ற ஏரியாவை ஆட் பண்ணால் எனக்கு சீன்ற ஏரியா கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சைடோடைய பேரில் நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சைடுக்கு பேர் ஏன்னு ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த சைடுக்கு பேர் பின்னு வச்சுக்கிறேன், இந்த சைடு வந்து சின்னு வச்சுக்கோங்க, சும்மா நம்மளுக்காக புரியறதுக்காக. ஏன்னா லென்த்தும் கொடுக்கலாம், அவன் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா, ஸோ மொதல் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதை சொல்லுங்கள். ஸோ சொல்யூஷன், லெட் sides of triangle PQR என்ன நம்ம எடுத்திருக்கோம், ABC. அப்போ given triangle PQR is right angled triangle, அதாவது இந்த ரீஜன் வந்து 90 டிகிரி. ரைட்டுங்களா, அதாவது ஆங்கிள் Q ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா, ஆங்கிள் Q ஈக்குவல் 90 டிகிரினா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. பை யூஸிங் பைத்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம், PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர்.
பிஆர் ஸ்கொயர் என்ன சிங்களா இந்த சைடு, அப்ப சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ எவ்வளவு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருங்களா, ரைட்டுங்களா. அப்ப விச் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் இந்த பக்கம் தான் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேங்களாமா, ரைட். அப்போ இந்த சைடோடைய லென்த்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இது செமி சர்க்கிள்ங்களா, அப்ப இது எவ்வளவு வரும் பை 2, ரைட்டுங்களா. இதான் கண்டுபிடிக்க போறோம். therefore radius of C செமி சர்க்கிள், இந்த செமி சர்க்கிள் இந்த ஹாஃப் C செமி சர்க்கிள் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது வரைக்கும் ஓகேங்களா, டிவைடட் பை 2. இப்போ இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறேன், ரைட்டுங்களாமா. ஸோ நெக்ஸ்ட் கண்ணா இந்த சி செமி சர்க்கிள் இருக்குங்களா, இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறேன், சரிங்களா. செமி சர்க்கிளுடைய ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் பை 2ங்களா. ஸோ ஏரியா ஆஃப் சி, சி உடைய செமி சர்க்கிள், செமி சர்க்கிள் சி செமி சர்க்கிள் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை 2. செமினா பாதின்னு அர்த்தம், சரிங்களா. பை ஆர் ஸ்கொயர் பை 2. இதுல ஆர் இப்பதான் ஃபைண்ட் பண்ணோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. கிளியருங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும், பை பை 2 தனியாக வச்சுக்கோங்க, இன்ட்டு ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4. அப்போ என்ன கிடைச்சிடும், பை பை 2 இன்ட்டு 4 8ங்களா. ஸோ பை பை 8 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் சி செமி சர்க்கிள். கிளியர். இப்ப பாருங்க PQR இதான ட்ரையாங்கிள், சரிங்களா. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR நான் என்ன பண்றேன் புரியுதாமா. இங்க பாருங்க இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது இங்க எழுதிடுறேன். இது P, இது Q, இது R. இது ட்ரையாங்கிள், ரைட்டுங்களா. இது செமி சர்க்கிள், எதுக்குரிய இந்துக்குரிய செமி சர்க்கிள். கிளியருங்களா, புரியுதுங்களா. நான் இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து இதை என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன், சரிங்களா. ஸோ எனக்கு இதோடைய லென்த் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லுங்க, PQR என்ன சொல்லுங்க, half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ இதுல பேஸ் என்ன, ஹைட் என்ன A, பேஸ் என்ன B. அப்போ half AB. இது வரைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஏ செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சிடுமா, ஏரியா ஆஃப் கேபிட்டல் ஏ செமி சர்க்கிள், கேபிட்டல் ஏ செமி சர்க்கிள். இங்க பாருங்க இது செமி சர்க்கிளா, இது வந்து ஏ, இது வந்து ஏ. அப்ப இதோடைய ஹாஃப் என்ன வரும், a by 2, இங்க a by 2. இதான் ரேடியஸ், புரியுதுங்களா. இந்த செமி சர்க்கிள் கண்டுபிடிக்க போறேன், இதுக்குரியதான் கண்டுபிடிக்க போறேன், ரைட்டுங்களா. இப்ப இதோடைய பாதி சொல்லுங்க பார்ப்போம் என்ன வரும். செமி சர்க்கிள்னா 1/2 பை ஆர் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர். இதுல ஆர் எவ்வளவு, a by 2ங்களா. அப்ப என்ன வந்துடும், 1/2 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக a by 2 த ஹோல் ஸ்கொயர், a by 2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த செமி சர்க்கிளுக்கு என்ன வந்துடும், பை பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 2s are 4ங்களா. அப்ப என்ன வந்துடும், பை ஏ ஸ்கொயர் பை 8 வந்துருமா, பை ஏ ஸ்கொயர் பை 8. இதுதான் ஏரியா ஆஃப் ஏ செமி சர்க்கிள். இப்ப ஏரியா ஆஃப் பி செமி சர்க்கிள், இதே சேம் தான், பி செமி சர்க்கிள். பி செமி சர்க்கிள்னா இதோடைய ஹாஃப் இங்க b by 2, இங்க b by 2, புரியுதாமா. ஸோ என்ன வந்துடும், ஹாஃப் இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ b by 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ பை பை 2, பை இன்ட்டு பை 2, பை பை 2 இன்ட்டு பி ஸ்கொயர் பை 4ங்களா. அப்போ என்ன வந்துடும், பை பி ஸ்கொயர் பை 8 வந்துருங்களா. இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஏ, இது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் பி, இது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் சி. புரியுதுங்களா, இது 3 ஓகேவாமா, சரிங்களா. இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் பி இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது கிடைக்குமான்னு பார்க்க போறோம், ரைட்டுங்களா. பார்த்துடலாமா. இப்போ நல்லா கவனிங்க, இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR, இது ஏரியா ஆஃப் சி செமி சர்க்கிள், ரைட்டுங்களா. அவங்க அதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் ஏ இது எழுதியிருக்கேன் பிளஸ் ஏரியா ஆஃப் பி.
ஏரியா ஆஃப் ஏ என்ன, பை ஏ ஸ்கொயர் பை 8 பிளஸ் பை பி ஸ்கொயர் பை 8 ஈக்குவல் டு ரெண்டு காமன் என்ன இருக்கு, பை பை 8 இன்ட்டு உள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கா, ரைட்டுங்களா. இப்போ பை பை 8 ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா எதோட ஏரியா, ஏரியா ஆஃப் சி வந்துருச்சுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சி. இப்போ ஏரியா ஆஃப் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சி வந்துச்சா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24 கண்ணா. புரிஞ்சுங்களாமா, ரொம்ப ஈஸியான சம் தான், அழகாக எழுதி முடிச்சிருங்க, ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏரியா ஆஃப் ஏ செமி சர்க்கிள் ஏரியா ஆஃப் பி செமி சர்க்கிள் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஏரியா ஆஃப் சி செமி சர்க்கிள் கிடைச்சிருக்கு. பட் ஏரியா ஆஃப் சினா என்ன, இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆர், ரைட்டுங்களா, அதுவும் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன வரும்னா, ஏரியா ஆஃப் இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் சியை மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் சி, ஏரியா ஆஃப் சி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் தானம்மா, ரைட்டுங்களா. ஏரியா ஆஃப் சி என்ன, இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் சி மைனஸ் ஏரியா ஆஃப் சி minus into minus plus area of triangle PQR. area of C minus ஆயிருமா, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், area of triangle PQR. இப்ப area of triangle PQR என்ன, half into AB. so இந்த C என்ற portion area of triangle PQR. அப்ப area of A plus area of B நீங்க ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், half of AB. இது எதுக்கு இது ஈக்குவல், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு ஈக்குவல். ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல், புரிஞ்சுங்களா. அப்போ ஏரியா ஆஃப் சி, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24 கண்ணா. நெக்ஸ்ட் நம்பர் 25 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 25 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 25ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, shows two circles passing through each other centers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது ஒரு சென்டர், ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. இங்க நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிள் இங்க பாஸ் ஆகுதா, இது ஒரு சென்டரா வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. இங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க, இந்த சென்டருக்கு டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க, புரியுதா. இந்த சர்க்கிளோட சென்டர்ல இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது, இந்த சர்க்கிளோடைய சென்டர்ல இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேரு சி, இந்த பாயிண்ட்டுக்கு டின்னு கொடுத்துருக்காங்க, இது ஏ இது பி, கிளியரா. அப்ப ஆக மொத்தம் இந்த ரெண்டு சென்டருக்குரிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா. அப்ப இதனுடைய டயாமீட்டரும் ஈக்குவலா இருக்கும், கிளியராமா. அப்ப இது ஒரு நம்ம ஒரு கார்டு ஒன்று நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும். என்னவா ஃபார்ம் ஆகும், ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அதாவது இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னா 60 டிகிரியா இருக்கும், புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரி. அப்ப இதுவும் என்ன இருக்கும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரியா இருக்கும். அதாவது இந்த ரெண்டு சைடு ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா 120 டிகிரியா கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏடிபின்றது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரெண்டு சர்க்கிளுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வந்து சென்டர், அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த டூ சர்க்கிள்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த காமன் ரேடியஸ் ஆர். பாத்தீங்களா, போட்டாங்க பாத்தீங்களா, சரிங்களா. அதாவது இந்த ஷேடட் ரீஜனை ஃபைண்ட் பண்ண சொல்றான், இந்த சென்டர்ல உள்ள ரீஜனை ஃபைண்ட் பண்ணுங்க. அப்ப இந்த சென்டர் ரீஜனுடைய ரேடியஸ் வந்து அவங்க என்ன சொல்லுங்க, காமன் ரேடியஸ், ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து சேம். அப்படி இருக்கிறப்ப இந்த சென்டருடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க, சரிங்களா. அப்ப நான் இந்த சர்க்கிள் இது ரெண்டு கூடிய காமன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சு, ரைட்டுங்களாமா. ஸோ முதல்ல நான் சொல்றத அப்படியே எழுதுங்க. சொல்யூஷன், டிஸ்டன்ஸ் ரெண்டு கூடிய சென்டருக்கு ஈக்குவலுங்களா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன சொன்னேன், இப்ப சொன்னது பூரா அப்படியே எழுதுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் ஏ அண்ட் பி
centers AB equal to R. ரைட்டுங்களா? அப்ப AC மா AB equal to R னா AC யும் R, BC யும் R, DC யும் R, DA வும் R. எல்லாமே R வந்துருமா? அப்ப AC equal to AD equal to BD equal to BC equal to AB equal to R. புரியுதுங்களா? அப்ப இது என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? சோ ட்ரையாங்கிள் ABC மேல உள்ள ட்ரையாங்கிளும் கமா ட்ரையாங்கிள் ABD ஆர் என்ன ட்ரையாங்கிளா மாறிடும்? ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்களா? இங்க எல்லாமே ஆர் வந்துருச்சுங்களா? இது ஆர், இது ஆர், இது ஆர், இது ஆர், இதுவும் ஆர். அப்ப எல்லாமே என்ன ஆயிரும்? ஈக்குவிலேட்டர் ட்ரையாங்கிளா மாறிடும். அப்ப சென்ட்ரல் ஆங்கிள் என்ன இருக்கும்? சோ சென்ட்ரல் ஆங்கிள் இந்த CAD இந்த ஆங்கிள், CBD இந்த ஆங்கிள், ஆங்கிள் CAD ஈக்குவல் டு இது 60, இது 60. அப்ப 60 டிகிரி பிளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. இது 120 டிகிரினா இதுவும் என்ன வரும்? 120 டிகிரிங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CBD. இந்த ரெண்டு ஆங்கிளுமே 120 டிகிரி. புரியுதுங்களா? இப்ப ஏரியா ஆஃப் செக்டார் ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? சார் எப்படி சார் ஏரியா ஆஃப் செக்டார்? இங்க நல்லா பாருங்களேன், இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் இங்க எடுத்திருக்கேன். சரிங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு கார்டு, இது ஒரு சர்க்கிள். நம்ம என்ன பண்ணுவோம்? இதால செக்டார். இதுல இருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா இது கிடைச்சிருமா? இந்த எம்டி ரீஜன் கிடைச்சிருமா? ரைட்டுங்களா? இதுதான் பண்ண போறேன். ரைட்டுங்களா? அதுக்கு முதல்ல நான் ஏரியா ஆஃப் இந்த செக்டார், இதுதான் ஏரியா ஆஃப் செக்டாரை ஃபைண்ட் பண்ண போறேன். we know that area of sector at angle theta equal to 120 degree. அப்ப ஃபார்முலா என்ன? theta by 360 into pi r ஸ்கொயருங்களா? இதெல்லாம் ஃபார்முலா. theta எவ்வளவுமா? 120 சென்ட்ரல் ஆங்கிள் divided by 360 into pi r ஸ்கொயர். 0 0 cancel, 12 1s are 12, 12 3s are 36. So answer is pi r square by 3. அப்ப இந்த ஏரியா ஆஃப் செக்டார் எவ்வளவுமா? pi r square by 3. அப்ப ஆங்கிள் ஆஃப் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். செக்மெண்ட்னா இது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? செக்டார்ல இருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? செக்மெண்ட் கிடைச்சிரும். ரைட்டுங்களா? அது இப்ப எழுத போறேன். சோ தென் என்ன எழுதுனா ஏரியா ஆஃப் செக்மெண்ட் நான் முதல்ல இந்த போர்ஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோமா? இன்டு 4 கடைசியா போட்டுக்கலாம். சரிங்களா? ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. புரியுதுங்களா? ஏடிசின்றது என்னது? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா? சாரி, ஏஓசின்றது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஃபார்முலா என்ன? √3/4 r ஸ்கொயருங்களா? அப்ப போடுங்க பாப்போம். ஏரியா ஆஃப் செக்டார் இங்க என்னமா வந்துச்சு? pi r square by 3 pi r square by 3 மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் √3/4 r ஸ்கொயர். √3/4 r ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? அப்ப ரெண்டுலயுமே காமன் என்ன இருக்கு? r ஸ்கொயர் காமனா இருக்கு. அப்ப உள்ள என்ன வரும்? pi/3 மைனஸ் √3/4. இது வந்துருமா? இப்ப ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு. சரிங்களா? அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப இந்த செக்மெண்ட்னா மொத்தம் 2 செக்மெண்ட், ஒரு பெட்டல் ஆயிருச்சுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் 2 செக்மெண்ட்ஸ் இந்த கொடுத்துருக்கத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2r ஸ்கொயர் இன்ட்டு pi/3 மைனஸ் √3/4. ரைட்டுங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா enclosed by 2 circles. ஏரியா என்க்ளோஸ்ட் இந்த ஏரியா 2 circles ஈக்குவல் டு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கிள் A பிளஸ் சர்க்கிள் B மைனஸ் இந்த ஷேடட் ஏரியா. இதெல்லாம் 2 செக்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப என்ன வந்துடும்? சர்க்கிள் ஏ என்ன? pi r ஸ்கொயர். ஏன்னா ஆர் ரெண்டுக்குமே ஈக்குவல். பிளஸ் pi r ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ 2r ஸ்கொயர் இன்ட்டு pi/3 மைனஸ் √3/4.
பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயருங்களா 2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர் இன்ட்டு பை பை 3 மைனஸ் √3/4ங்களா. இரண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு 2r ஸ்கொயர் காமனாக இருக்கு. அப்போ உள்ள என்ன வந்துடும் பை மைனஸ் இன்ட்டு பை பை 3 பை பை 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் √3/4 ரைட்டுங்களா. அப்போ பை பை 3 பிளஸ் பை பை 3னா 3 இன்ட்டு பை 3 பை புரியுதாம்மா 3 இன்ட்டு பை 3 பை 3 பை மைனஸ் பை 2 பை அப்போ 2r ஸ்கொயர் இன்ட்டு 2 பை பை 3 பிளஸ் √3/4 அப்படின்னு போட்டு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏரியா தானே யூனிட் ஸ்கொயர் யூனிட் எதுலையும் கொடுக்கல ஸோ யூனிட் ஸ்கொயர்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25 கண்ணா. சரிங்களா ரொம்ப பெரிய கொஸ்டின் தான் சரிங்களா. பட் இருந்தாலும் நீங்கள் கவனமாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு படிங்க ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 26 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 26ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஃபிகர் வி சி 3 triangles within a rectangle. 3 triangles within a rectangle. The areas of the triangles are A, B, C are marked ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிளில் 3 ட்ரையாங்கிள் 3 triangles ட்ரா பண்ணியிருக்காங்க சரிங்களா. எப்படின்னா இங்கேருந்து ஒன்று இந்த சென்டரில் ஒன்று இதையே ஆட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. இதுக்கு பேர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ இந்த சென்டரில் ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு இதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இந்த பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ இந்த ட்ரையாங்கிள் ஏ கீழே உள்ள ட்ரையாங்கிள் பி இந்த ட்ரையாங்கிள் சின்னு சொல்லியிருக்காங்கம்மா சரிங்களா. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஷோ தட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 2 இன்ட்டு ஏசி ஏ பிளஸ் பி சி பி பிளஸ் சி சின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஷோ தட்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஷோனா நம்ம கண்டுபிடிச்சு ஷோ பண்ணணும் சரிங்களா. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பி கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சி கண்டுபிடிக்கணும் ரைட்டுங்களா. இது வந்து ஏபிசியில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஈக்குவலாக வருது. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம் லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண இந்த டயக்ராமில் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் PQRSன்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த லென்த்தை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்தை பின்னு எடுத்துக்கிறேன் புரியுதாம்மா. இந்த லென்த்தை ஏ இந்த லென்த் பி. அதே மாதிரி இங்கே பாயிண்ட் பிரிச்சிருக்காங்களா இதை சி இதை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த லென்த் எவ்வளோமா ஏ பிளஸ் பிங்களா இது ஏ பிளஸ் பி. ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரைட்டுங்களா. இது ஏ பிளஸ் பி. இது எவ்வளவு சி பிளஸ் டிங்களா. அப்போ இது எவ்வளோ வரும் இதுவும் சி பிளஸ் டி வரும். அப்போ எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வரணும் ஏ பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் டி வருதான்னு செக் பண்ண போகிறேன். அதுதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத். விஷயம் புரியுதா. இப்போ செய்வோமா. இப்போ நான் மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை முதல்ல கண்டுபிடிச்சலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ரைட்டுங்களா. போடுங்க பார்ப்போம் வரிசையா. நம்ம எடுத்துருக்கதை எழுதிடுவோம் சரிங்களா. சொல்யூஷன் லெட் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அர்த்தம் ஏ பிளஸ் பி. அடுத்து பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அர்த்தம் சி பிளஸ் டி. ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி ரைட்டுங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் எவ்வளவு ஏ பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் டி ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி. இப்போ நான் இதை சால்வ் பண்ணினா எனக்கு இது ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. அதுக்கு நம்பர் 1 we know that area of triangle formula என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன கண்ணா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் புரியுதா. இது ஓகேங்களா. இப்போ இந்த ஏ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் எவ்வளவு சி ரைட்டுங்களா. புரியுதாம்மா. இதோட ஹைட்டு சி. பேஸ் என்ன ஏ
இந்த ரெக்டாங்கிள் ஹைட் என்ன சி, பேஸ் வந்து ஏ. ரைட்டுங்களா? போடுங்க பாப்பா ஒவ்வொன்றா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்ன சி, ஹைட் என்ன ஏ. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஹாஃப் ஏசி. இது ஓகேங்களா? புரியுதாம்மா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ரையாங்கிள் பிக்கு சொல்லுங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பி விச் இம்ப்ளைஸ் ஹாஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளவு, இந்த பேஸ் இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் பி. ஓகேங்களாம்மா? இதில் பேஸ் எவ்வளோம்மா பி, ஹைட் எவ்வளவு டி, இந்த ஹைட். ரைட்டுங்களா? ஹைட் வந்து டி. அப்போ பி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிடி. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சி, இது ட்ரையாங்கிள் சி, இந்த ட்ரையாங்கிள். ரைட்டுங்களா? இதில் பேஸ் பி, ஹைட்டு சி. ரைட்டுங்களா? அப்போ என்ன வந்துடும், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு சி ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிசி. இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ இது மூணையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும், இது வருதான்னு செக் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ என்னவா வந்துச்சு, given ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 இன்ட்டு ஏ பிளஸ் சி பி பிளஸ் சி டிவைடட் பை சி. ரைட்டுங்களா? விச் இம்ப்ளைஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ என்ன half AC plus C என்ன half BC into half BD, B ஓட triangle half BD plus half BC divided by area of triangle C என்ன half BC. இது வரைக்கும் ஓகேங்களா? ரைட்டுங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு, 2 இருக்கு இன்ட்டு இது ரெண்டுலயும் ஹாஃப் காமனா இருக்கு, C காமனா இருக்கு. அப்போ உள்ள என்ன வந்துடும், A plus B இன்ட்டு இதனுடைய காமனா ஹாஃப் இருக்கு, பி காமனா இருக்கு, உள்ள சி பிளஸ் டி வந்துடும் டிவைடட் பை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே மல்டிப்ளை ஹாஃப் பிசி. ரைட்டுங்களா? ஒரு ஹாஃப் கேன்சல், பிக்கு பி கேன்சல், சிக்கு சி கேன்சல், 2க்கு 2 கேன்சல். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் டி. ரைட்டுங்களா? இதுவும் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவலா இருக்கா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி வந்துச்சா? ஸோ ஷோ தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2 இன்ட்டு ஏ பிளஸ் சி பி பிளஸ் சி பை சி இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்துருச்சுங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 27 பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 27 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 27ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. we see two shaded region formed by a quarter circle. சரிங்களா? ரெண்டு ஷேடட் ரீஜன் இருக்கு. இது செமி சர்க்கிள் ஏபிசி. இங்கே பாருங்க, இதை மறைச்சிடுறேன். இது என்னவா இருக்கு, செமி சர்க்கிளா இருக்கா? இது ஒரு செமி சர்க்கிள். இது குவார்டர் சர்க்கிளில் ரெண்டு ஷேடட் ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது குவார்டர் சர்க்கிள். ரைட்டுங்களா? இதில் ரெண்டு ஷேடட் ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஏ செமி சர்க்கிள் அண்ட் ஏ ட்ரையாங்கிள். இது செமி சர்க்கிள், இது என்ன ட்ரையாங்கிள். செமி சர்க்கிள்னா எப்படின்னு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த லைன் வருதா, இப்படி வருதா, இது செமி சர்க்கிள். குவார்டர் சர்க்கிள் உள்ள செமி சர்க்கிள். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? இந்த ரீஜன் ஆர் ஈக்குவல். இந்த நடுவில் உள்ள வெள்ளை எடுக்கக்கூடாது. ஷோ தட் த ஏரியாஸ் ஆஃப் டூ ஷேடட் ரீஜன் ஆர் ஈக்குவல். அப்போ ஒன்று இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ரைட்டு. சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிளோடைய மொத்த ஒரு செமி சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து ஆறுங்களா? அப்போ ஏஓன்றது ஆர், ஓபின்றது ஆர். கிளியரா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஆர். ரைட்டுங்களா? அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் இப்போ இது என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ இதை வச்சுக்கிட்டேன்னா நான் இந்த ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். இது வந்து ஏரியா ஆஃப் செக்மெண்ட். கார்டை வச்சு பிரிச்சா ஏரியா ஆஃப் செக்மெண்ட். சரிங்களா? அதை வச்சுட்டு நான் ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இது ரெண்டும், இந்த ஷேடட் ரீஜன் ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ போயிடலாமா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட் ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஆர்னு எடுத்துக்கோமா. ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் ஈக்குவல் டு ஆர். செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர். அதாவது ஓஏ ஓபி ஓசி, சாரி
ஆமாம், தட் இஸ் OA OB OC ஈக்குவல் டு R. இப்போ AOB உடைய ட்ரையாங்கிள், therefore ஏரியா ஆஃப் triangle AOB equal to half into base into height. Half into base எவ்வளவு R into height எவ்வளவு R. R into R ஸ்கொயருங்களா, அப்போ R ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது AF, இங்கே பாருங்க, AFBO இந்த இதை எடுத்துக்கிறேன், இந்த போர்ஷன். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முடிஞ்சு. இந்த போர்ஷனை எடுத்திருக்கேன், இங்கே F இருக்கு, இங்கே ABO இதை எடுக்க போகிறேன், இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளில் AFBO இதை பார்க்க எப்படிமா தெரியுது? ஒரு குவார்டர் சர்க்கிள் மாதிரி தெரியுதா? இங்கே பாருங்க, சர்க்கிள் ஆயிடுச்சுங்களா? குவார்டர் சர்க்கிள் மாதிரி தெரியுதா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? πr ஸ்கொயர். அப்போ இதில் குவார்டர் என்ன வரும்? பை 4. அவ்வளோதாம்மா. இப்போ இந்த ஏரியா ஃபைன் பண்ணியாச்சுங்களா? இதுலேருந்து இந்த ரெக்டாங்கிளை இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு இந்த ரீஜன் கிடச்சிருமா? புரியுதுங்களா? அப்போ ஏரியா ஆஃப் நான் ஷேடட் ரீஜன். இப்போ ஏரியா, அதாவது இந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் பண்ணிட போகிறேன். ரைட்டுங்களா? ஏரியா ஆஃப் நான் ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு, ஏழுந்து எதை மைனஸ் பண்ணணும்? இந்த மொத்த ரீஜன் πr ஸ்கொயர் பை 4ல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? R ஸ்கொயர் பை 2 மைனஸ் பண்ணுங்க. இதுதானே ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ரைட்? ஏரியா ஆஃப் நான் ஷேடட் ரீஜன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷேடட் ரீஜன் AFBE கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டுமா எனக்கு இந்த ஏபியோட வேல்யூ தெரியாது. ஸோ இன் ட்ரையாங்கிள் AOB by using என்ன பண்ண போகிறோம்? பைத்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? பைத்தகோரஸ் தியரம். பைத்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுது? AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AO ஸ்கொயர் பிளஸ் OB ஸ்கொயருங்களா? அப்போ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AO எவ்வளவு? R ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயருங்களா? R ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் எவ்வளவு? 2R ஸ்கொயருங்களா? which implies 2R square. அப்ப AB equal to root of 2R square. அதாவது root 2 into R square வெளியே வந்தா R. இதுதான் AB உடைய லென்த். AB உடைய லென்த் எவ்வளவு? root 2R. இப்ப மேல உள்ள செமி சர்க்கிளை பார்க்க போறேன். இந்த செமி சர்க்கிள் AEB. ரைட்டுங்களா? ஸோ ரேடியஸ் ஆஃப் அப்பர் செமி சர்க்கிள், அப்பர் செமி சர்க்கிள், இந்த லென்த் ரூட் 2R. அப்ப இதோடைய ஹாஃப் ரூட் 2R பை 2, ரூட் 2R டிவைடட் பை 2. இது வரைக்கும் ஓகேங்களா? இதோடைய ரேடியஸ் வந்து ரூட் 2R டிவைடட் பை 2. இப்ப இதுக்கு ஏரியா ஆஃப் அப்பர் செமி சர்க்கிள், அப்பர் செமி சர்க்கிள் என்ன ஃபார்முலாமா? அப்பர் செமி சர்க்கிள் ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர், அதாவது half into pi into r பதிலா root 2r by 2 the whole square. ரைட்டுங்களா? இப்போ என்ன வந்துடும்? 1 by 2 into pi into root 2 square na 2 r square divided by 2 2s are 4. 2 cancel. அப்போ ஆன்சர் வந்து pi r square by 4. What is pi r square by 4? Pi r square by 4 னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ரைட்டுங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ABEF இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் ABEF ஷேடட் ரீஜனை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்ல இருந்து ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன? இதுதானே, இதுதான் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்ல இருந்து இதை மைனஸ் பண்ண போறேன். நான் ஷேடட் ரீஜன், சரிங்களா? மைனஸ் ஏரியா ஆஃப் நான் ஷேடட் ரீஜன். நான் ஷேடட் ரீஜன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? அதை மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன? pi r ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏரியா ஆஃப் நான் ஷேடட் ரீஜன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? pi r ஸ்கொயர் பை 4 மைனஸ் 1 by 2 r ஸ்கொயர். இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ரைட்டுங்களா? மைனஸ் பண்ணிடலாங்களா? ஸோ இதை உள்ள கொண்டு போங்க மைனஸை.
ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை 4 மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை 2 இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 2 மட்டும் வருமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆர் ஸ்கொயர் பை 2 மட்டும் கிடைக்குமா வாட் இஸ் ஆர் ஸ்கொயர் பை 2 ஆர் ஸ்கொயர் பை 2ன்றது ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஏபிஇஎஃப் வந்துருச்சுங்களா அப்போ இதுவும் இந்த ஷேடட் ரீஜன் என்ன சொல்லிடலாம் ஈக்குவல் சொல்லிடலாமா விச் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி is equal to area of ABEF. இது வந்து ட்ரையாங்கிள் AOB உடைய ஏரியா இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு ஈக்குவல் சொல்லிட்டோமா ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27 சரிங்களா எல்லாமே கொஞ்சம் லென்த்தி கொஸ்டினாக இருக்குது ஏன் இவ்வளவு இன்டெப்த்தாக போயிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக 9th கொண்டு போகிறாங்கன்னு தெரியலை சரியா ஏன்னா நீங்கள் வந்து படிச்சே ஆகணும் வேறு வழி கிடையாது பட் எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு படிப்போம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அனுப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேண்டாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்